எனக்கு அவன் பையனா இருந்தா போதும், நான் வருன்னு தவிர. பையனா இருந்தா போதும். இந்த பையனா இருந்தா போறோம் பாரு. நான் பையனே இல்ல உர்றா. ஒரு பெர்ஃபெக்ட் பாய்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கனவு காண்றீங்களா? அத சொல்லுங்க. அது அவங்களாவே இருந்தாலே போதும். அவங்களாவே இருந்தா போதும். உங்களுக்கு ஏன் உருவம் மாதிரி இருப்பாங்களா? சொல்லுமா. அந்த பொண்ணு ஏதோ அழகா சொல்ல வந்துச்சு, கெடுத்து விட்டுறாரு. அது அவங்களாவே இருக்கணும். பாரு அதான் இல்லடா, இப்ப விக்கி வந்து விக்கி மாதிரியே இருக்கணுமா? அது மாதிரியே இருக்கணும். பெர்ஃபெக்ட் பாய்னா யாருமே இல்ல. அப்படி இல்ல, அப்படி இல்லனா நான் எப்படி சொல்றது? இல்ல அப்படி இப்படி இருந்தா அது பெர்ஃபெக்ட் அப்படினு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்ல போறீங்க. யாரு இருக்காங்கங்கிறது இல்லம்மா, இப்படி இருந்தா உங்க மைண்ட் செட்ல இதோ அந்த அண்ணா மாதிரி. ஐயோ எங்க விக்கி பெர்ஃபெக்ட் பாய் அப்படினா வந்து இவனை காட்டலாம். என்ன மாதிரியா? பெர்ஃபெக்ட் அங்கிள். பரவாயில்லை, ஆனா பெர்ஃபெக்ட் தானே. எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்காருன்றீங்க? 2 நிமிஷம் தான பாத்தீங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு பெர்ஃபெக்ட் பாய்னா ரொம்ப டீசென்ட்டா பார்த்தோனே செம அழகா அந்த மாதிரி. அவங்க அப்பியரன்ஸ்ல டீசன்சி, அப்பியரன்ஸ் பார்த்தோனே செமையா இருக்கும். பேசும்போது அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பேசும்போது அவங்க பாக்குறத வச்சே நமக்கு தெரியும்ல. ஏமாந்துருவாங்க. பார்வை வச்சு வாங்கிக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் பாய்னா ரொம்ப லாயலா இருக்கணும். லவ் பண்ற பொண்ணு ஓகே. எப்படிமா? லாயலா இருக்கணும். வேற எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க லாயலா இருக்கணுமா? அந்த பொண்ணே லவ் பண்ணி அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணனும். அப்படி லாயரா இருந்தா அவ்வளவுதான். வீட்ல கல்யாணம் ஆகி எனது கட்சிக்காரர் இவர் அந்த லாயர்ல இருந்து லாயர் ஜோக் எடுத்தா லாயர்லாம் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் பாய்னா பொறுக்கித்தனமா இருக்க கூடாது, நல்ல பையனா இருக்கணும். நல்ல பையனா எந்த மாதிரி? நல்ல பையனா யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்ல பையனா நல்ல பையன் அங்க பாருமா, இங்க பாரு அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க. நல்ல பையனா யாருன்னு கேக்குறாங்க. சொல் பேச்சு நல்ல கேட்கணும். பையனா யாருன்னு கை நீட்டு. இங்க இருந்து ஏற்கனவே அங்க ஒன்னு வந்துருச்சு. சொல்லியாச்சா? நல்ல பையனா சொல் பேச்சு கேட்கணும். அதான் சொல் பேச்சு கேட்கணும். நீங்க எது சொன்னாலும் கேட்கணும். கடைக்கு போடா. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. அப்படி என்ன சொல்லுவீங்க அந்த பையன்கிட்ட? காலை பிடிச்சு அமுத்தி விடுறா, கையை பிடிச்சு அமுத்தி விடுறா. சூப்பர். அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரேடியா கழுத்தை பிடிச்சி அழுத்திடுவான். எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பாய்னா ஒரு மேக்கப் போட்டு விடணும். மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கணும். இல்ல நான் கேக்குறதுல வாங்கி போட்டோஸ்லாம் நல்லா எடுக்கணும். போட்டோஸ் எனக்கு போஸ்ட் போட போட்டோஸ் நல்லா எனக்கு ஒரு டவுட். அவங்க இல்ல அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்டானா நீங்க 3 பேரும் வந்து மாறி மாறி ஆன்சர் பண்றீங்க. இல்ல அவங்களோட மைண்ட் நீங்க புரிஞ்சிருச்சு. அப்சர்வ் பண்ணியாச்சு அவங்கள. ஓகே, பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க வந்து மனசு பகிர்ந்துட்டோம். கிராப் ஆயிருச்சு. நல்ல கைதல் கொடுத்தலாம். எல்லாமே சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அப்படியே டிபேட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எல்லாருமே ஒரு சாங் வந்து எப்போ கேட்போம்? நம்ம மூட் வந்து அப்செட்டாக இருந்தாலோ, இல்லை நம்ம மூட் நல்லா ஆகணும்னு நினைக்கும் போது, இல்லை ஒரு ஜிம் ரொட்டீன் அப்போ, இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆமாம் ஜாலியாக இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சாங்ஸ் எல்லாமே கேட்போம். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 90s சாங்ஸ் வருதா இல்லை 2K சாங்ஸ் வருதா அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஓகே, கேள்வி கேட்டாங்கல்ல. இப்போ நீங்க வந்து 2K-வா 90s சாங்ஸா? நீங்க நான் 2K சாங்ஸ் தான். நீங்க 90s சாங்ஸ் அப்பனா. ஓகே, 2000க்கு மேல வந்து சாங்ஸ் நீங்க பேச போறீங்க, 2000க்குள்ள வந்து சாங் நீங்க பேச போறீங்க. ஓகே, நீங்க பேசுங்க. நான் 80sல நீங்க பிறந்தத பத்தி எல்லாம் கேட்கல பிரதர். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். இப்படிதான் இருக்கும். நீங்க நல்லா பெட்டரா சொல்லுங்க. நான் வந்து 2K சாங்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏன்? ஏன்னா அதுல எல்லா எமோஷனுக்கான சாங்ஸும் இந்த 2Kல இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது? 90sல இது இல்லையா? அது உண்மையா? உண்மைதான். சத்தியமா? சத்தியமா உண்மைதான். ஏதாவது ஸ்பெசிபிக் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் இருக்கா? பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா விஜய் ஆண்டனி. ஓகே. ஏன்னா எல்லா சாங்ஸும் அதுல ரொம்ப வைபிங்கா இருக்கும். ஆனா மீனிங் புரியுமா? புரியும். இஸ்மராஸ் அது மீனிங் சொல்லுங்க. அப்படிலாம் நீ வந்து கலாய்க்க கூடாது. விஜய் ஆண்டனி அவர் சாங்ல என்னென்ன மாதிரி சாங்? எனக்குமே சாங் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும். சோ வைபா இருக்கும். ஆமா, வைபா இருக்கறதால நம்ம சேடா இருந்தாலும் அது கேட்டா ரொம்ப வைபிங்கா ஹாப்பி ஆயிடும். அர்த்தத்தெல்லாம் ஆராய கூடாது, சாங் லிசன் பண்ணலாம். அவ்வளவுதான். சூப்பர். நெக்ஸ்ட் நான் 2K சாங்ஸ் கேட்கணும்னா ஆல் முதல் அக்குதானடா, அந்த ஆல் முதல் அக்குதானடா. சூப்பர். அதுவே மிஸ்டேக்கா தான் பாடுறீங்க. அதுதான் நான் பாப்பேன். அதுதான் பாப்பீங்க. டான்ஸ் ஆடுவேன் கேட்னே அப்படியே கேட்டேன். சரி, நீ கேக்குறது 2K சாங் இல்லடா. அது 2K சாங் தான். அடியா? ஆமா அது 2K தான். ஏமாத்துனாது. நான் கூகுள்ல பண்ணி பாருங்க.
ஓகே அந்த சாங் கேப்பீங்க பாப்பீங்க அதுதான் உங்களுக்கு பிடிக்குமா? அதான் பிடிக்கும். எதனால பிடிச்சிருக்கு? வைபா இருக்கும். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது அந்த யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது. லவ் சாங் இருங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கலாமா? எதனால பிடிக்கும்? அது வந்து பார்த்தோன்னே ஒரு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால விஜய் சார் ரொம்ப விஜய் சார் 90 சாங்ஸ்லாம் கேட்டது இல்லையா நீங்க? 90s ஓட 2K தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணம்மா சாங்ல உன் காதல் வாசம் வந்து ஓகே அந்த சாங் ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிச்சிருக்கு? அந்த லைன் வந்து அப்படியே இமோஷனலா டச் ஆகும். சுந்தரி ஒரு கண்ணால் சரி அந்த சாங் பிடிக்கும்னா. என்ன பாட்டு? 90sல வருது. ஆமா ஆமா. என்ன பாட்டு? சுந்தரி கண்ணால் ஒரு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஓ இப்ப கண்ணிலே செய்தி சொல்லுங்க. கண்ணிலே சொல்லுங்க செய்தியை. பயந்துடுவீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க கண்ணிலே சொல்ல போறாங்க செய்தியை. தலைப்பு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க. சூப்பர்மா. அந்த சாங் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே நெக்ஸ்ட் நீங்க வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் தான். ஓகே ஓகே அந்த சாங் பிடிக்கும். வெண்ணிலவே வெண்ணிலவே தாண்டி வருவாயா. ஓகே இல்ல அப்படியே எதனா ரீசன் இருந்தா கூட சொல்லுங்க. இந்த மாதிரி ரீசன்னால காரணம் எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி தலைவலிக்கும். சாஃப்ட்டா நல்லா இருக்கும் மெல்லியா. ஓகே இவன் தலை வலிக்குன்றான் கேட்டிங்களா? அவங்களுக்கு வலிக்கும். அவங்களுக்கு மத்தவங்க சந்தோஷமா தான் அவங்களுக்கு பிடிக்காது. பேசிட்டு அது நேச்சரா வந்துச்சு பிபி வந்து. அந்த பொண்ணு அவனுக்கு வலிக்குங்குது. அவங்களுக்கு வலி. அவங்களுக்கு அவங்க இவங்களா? ஓகே நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நடந்துரும் அது. பாடா ஆமா.